வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இலக்கணத்தில் வழக்கு அப்படின்ற டாப்பிக்கை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டிப்பாக கொஷின் வர ஏரியா இது. ஃபஸ்ட்டு வழக்குன்னு என்னென்னு பார்க்கலாம். வழக்குன்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு அப்படின்னு நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு. வழக்கு ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்குன்னு என்னென்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது தான் இயல்பு வழக்கு. ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. இயல்பு வழக்கு 3. முதல்ல இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது அப்படின்னு என்னென்னா நிலம், மரம், வான், எழுது. இந்த சொற்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பெரியவர்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரி இயல்பானவை பொருள் தருது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலக்கண போலி. இல்லத்தோட முன்பகுதியை இல் முன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளையின் நுனியை கிளை நுனி அப்படின்னு சொல்லாமல் நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடனும் கூட இலக்கண முறைவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கண போலி. அது மாதிரி இலக்கண போலியை பெரும்பாலும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி இலக்கணத்திலலாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எடுத்துக்காட்டை கொடுத்து தான் இது என்னென்னு கேட்பாங்க. புறநகர் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண போலி. அப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிடணும். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண்லாம் இலக்கண போலின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளோட ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், வாயில், வாசல். இல்லத்துக்குள்ளே நுழையும் வழி வாயில்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் இலக்கண போலி தான். அடுத்தது மருவு. மருவுன்னு என்னென்னா எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தஞ்சை அப்படின்னு சொல்வோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முழு வார்த்தையை கொஞ்சம் சுருக்கி சொல்கிறது தான் மருவு. அது மருவி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அதே மாதிரி கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறது, கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்கிறது, என் தந்தையை எந்தைன்னு சொல்கிறது, போது, சோனாடு, இது எல்லாமே மருவு தான். மருவோட எல்லாமே பார்த்துக்கோங்க நல்லா. இதெல்லாம் எடுத்துக்காட்டில் இருக்கோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 பார்த்துட்டோம். அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குன்னா ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் சொல்கிறது தான் தகுதி வழக்கு. தகுதி வழக்கும் 3 வகைப்படும். என்னென்னா இடக்கரடக்கல், மங்கலம், குழுவு குறி. ஃபஸ்ட்டு இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னால் என்னென்னா பிறரிடம் வெளிப்படையான சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது தான் இடக்கரடக்கல். இப்போ குழந்தை பாத்ரூம் போயிட்டு வந்துச்சுன்னா கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பாத்ரூம் போயிடுச்சுன்னா வெளியே போயிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மங்களம். செத்தார் அப்படின்றது ஒரு மங்களமில்லாத வேர்டு. இந்த மாதிரி மங்களமில்லாத சொற்களுக்கு ஒரு மங்களமான சொற்களை யூஸ் பண்ணுறது தான் மங்களம். செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலத்தில் இயற்கை எழுதினார்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓலைனா திருமுகம் சொல்லணும், கருப்பாடை வெள்ளாடுன்னு சொல்கிறதும் மங்களம் தான். விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க யார் வீட்லையும், விளக்கை குளிரவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதுவும் மங்களம் வேர்டு தான். சுடுகாடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நன்காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேர்டெலாம் மங்களம். எந்தெந்த வேர்டு எதுக்கானது அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்தது 3வது தகுதி வழக்கில் குழுவுக்குறி. நிறைய பேர் ஒரு குழுவாக இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சிலர் மட்டும் ஒரு சில வேர்டை யூஸ் பண்ணி பேசிக்குவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதுதான் குழுவுக்குறி. எக்ஸாம்பிள், பலர் குடியிருக்கும் இடத்துல சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவாங்க. அதுதான் குழுவுக்குறி. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பொற்கொள்ளர் பொன்னை பரின்னு சொல்கிறாங்க. யானைப்பகர் ஆடையை காரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குழுவுக்குறி. அடுத்தது இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் தகுதி வழக்கு. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்கள சொற்களாய் பயன்படுத்துதல் மங்களம்.
பிறரறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. 2 வகை இருக்குது வழக்கில். இயல்பு வழக்கு ஒன்று, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் இலக்கமுடையது, இலக்கண போலி, மருவு. அது தகுதி வழக்கில் இடக்கடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. இது ரெண்டு வகையில்